நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா கோலிவுட் போனோம்னா இந்த வாரமும் கோலிவுட்ல அதிரடியா சில படங்கள் வெளிவந்திருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் பாபி சின்ஹா கதாநாயகனாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படமான கோ 2. படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய பாபி சின்ஹா பேசிக்கா இந்த படத்துல ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு. அவர் ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் அதே ஆசிரமத்துல வளர்ந்த ஒரு பெரியவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு நியாயம் கேட்கறதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்றாரு. அதன்படி அவர் சிஎம் கடத்துறாரு. சிஎம் கடத்தி வச்சு என்ன நெகோசியேட் பண்றாரு அப்படிங்கறது தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு தருவாயில் வந்திருக்கிறதுனால நிறைய பொலிட்டிக்கல் வசனங்கள் உள்ள இருக்கிறதுனால இந்த படத்தை ஒரு எலெக்ஷன் ஃபீவர் படமாக கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கிறப்போ இந்த படத்துல இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா வசனங்கள். ஆனால் அந்நியன் படத்துல பார்த்தது போல சில ரிப்பீட் ஆன விஷயங்கள் வசனங்கள்ல சொல்லி இருக்கிறது போர் அடிச்சிருக்கு. ஓவரால் ஒரு சிஎம் கடத்துறதுக்கான பிளான் எக்ஸிகியூஷன் எதுவுமே இல்லாம கட்டுக்கட்டுல அவரை கடத்துறதா காமிச்சிருக்கிறது ஒட்டவே இல்லை. அதை தவிர தமிழ் இதுல பேசப்பட்டிருக்கிற பாபி சின்ஹாவினுடைய பாரதியார் கவிதைகள் எல்லாம் அவர் பேசியிருக்காரு. அது எதுவுமே நமக்கு ஒட்டவே இல்லை. இது எல்லாமே ஒரு டப்பிங் படம் பார்க்கறத விட ஒரு அதுக்கும் கீழே உள்ள ஒரு படத்தை பார்க்கிற மாதிரி தான் தெரியுது. சுத்தமாகவே நேட்டிவிட்டி இல்லாத ஒருவர் தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஓவரால் இயக்குனர் முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில ரொம்ப சிரத்தையா இருந்திருக்கிறாரு. இதையெல்லாம் தவிர்த்து கோ அப்படின்னு சொல்லி கேவி ஆனந்த் இயக்கத்துல வெளிவந்த படத்தை இதோட கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த படத்துல ஜனநாயகத்தின் 4 தூண்கள்ல ஒரு தூண்கள் பத்திரிகை அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சவுண்டா சொன்ன ஒரு படம் தான் ஏற்கனவே வந்த கோ. ஆனால் இந்த பலங்கள் எல்லாமே இல்லாமல் இந்த படத்தில் இருப்பதே இந்த படத்தினுடைய பலவீனமாக இருக்குது. ஆல்சோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா சீக்வல் எல்லாமே பிரெடிக்டபிளாக இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்து நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் என்ன மாதிரியான ஜேர்னி எடுத்துக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் கோலிவுட் புதுவரவுல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய படம் உன்னோடு கா. இந்த படத்துல ஆரி கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். ஏற்கனவே நெடுஞ்சாலை, மாயா, மாலை நேரத்து மயக்கம் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறார். இந்த படம் இவருக்கு ஒரு 4வது படம் சொல்லலாம். படத்துல இருவரும் கேரக்டர் ரோல்ல தென்னவனும் பிரபு நடிச்சிருக்காங்க. காலங்காலமா ஏறக்குறைய 4 ஃபாதருக்கு முந்தின 5 தலைமுறையா 2 குடும்பத்துக்குள்ள பகை இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்துல. இதனால இந்த கிராமத்துல வாழ பிடிக்காம பிரபுவும் தென்னவனும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சிட்டிக்கு வந்துடுறாங்க. எய்த்த வீட்டிலேயே அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க. ஆனா இவங்களுடைய மகனும் மகளுமான கதாநாயகன் கதாநாயகி வழக்கம் போல 2 பேரும் ஈகோவால அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இது இப்படியே இருக்க ஒரு காலகட்டத்தில் பிரிந்து வந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்க இன்னைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய சண்டை முத்தி போய் இவங்க 2 பேரையும் கூப்பிடுறதுக்காக சிட்டிக்கு வர்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்படி வந்தா தாங்கள் நட்பாக இருக்கும் உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இருவருமே. இந்த பயங்கள் ஒரு புறம் இருக்க அதை மீறி கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிரபுவை அழைச்சிட்டு போய் அங்க தென்னவனை கடத்திட்டு வச்சு 2 பேரையும் சண்டை போட விடுறாங்க. இந்த சண்டையில முடிவு என்ன ஆகுது அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆர்கே, படத்தினுடைய தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதன். இது வழக்கமான ஒரு கிராமத்து காதல் கதை தான் கூட ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி அந்த இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஜாதியில இருக்கு. சோ இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபர்தரா இந்த படம் என்ன மாதிரியான ஜேர்னி எடுத்துக்க போகுதுங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கிற படம் கேப்டன் அமெரிக்கா 3 டைமென்ஷன். இந்த படம் சென்ற வாரமே ஒரு டீடைலான ரிவ்யூக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற கார்ட்டூன் இமேஜ் உலக அளவுல 6வது இடத்துல இருக்கிற அந்த இமேஜின் கேரக்டர்ல ஏற்கனவே சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அந்த ஆர்டர்ல இது 6வது இடத்துல இருக்கு. கேப்டன் அமெரிக்காவோட சேர்ந்த இன்னும் சில சக்திகளோட எப்படி தீவிரவாதத்தை ஒழிக்கிறாங்க, அதற்கு கவர்மெண்ட் என்ன காரணத்தை சொல்லி இவங்களை முட்டுக்கட்ட போடுறாங்க, முடிவுல இவங்களுக்குள்ளேயே வந்த மோதல் எப்படி தீருதுங்கிறத கம்ப்ளீட் ஆக்ஷன் சீக்வன்ஸோட சொல்லி இருக்கிற படம் தான் கேப்டன் அமெரிக்கா. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் தெரி. இந்த படம் ஏற்கனவே நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு டீடைலான ரிவ்யூ வாங்கிடுச்சு. இந்த வாரம் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய சமந்தா சம்பந்தப்பட்ட அந்த காதல் காட்சிகள் எல்லாமே ஒரு கவிதையாக இருக்கு. அவங்க காயம்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இப்படி ஒரு காயத்தை யார் ஏற்படுத்தினான்னு சொல்ல அதற்கு விஜய் முன்னாடி போய் தோன்றி என்ன சூழ்நிலையில அந்த காயத்தை தான் ஏற்படுத்தினேங்கிறத சொல்ற அந்த காட்சிகள் கவிதையாக இருக்கு. அதை தொடர்ந்து பல படங்களை பார்த்த போலீஸ் ஹிஸ்டரியை பார்த்த ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பிரம்மாண்டமான பொருட்செலவோட வந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் மனிதன்.
கணம் கோட்டார் அவர்களே மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம் பார்க்கும் பொழுது என்ன உணர்வு கொடுத்ததோ அதுக்கு சற்றும் சலிக்காத மௌனம் சம்மதம் போன்ற அற்புதமான ஒரு வாத விவாதம் கொண்ட ஒரு படம் இதை சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் சாலை ஓரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணத்தை கையூட்டாக பெற்றுக்கொண்ட இளைஞனான கதாநாயகன் தன் மனதை காதலிக்காகவும் சங்கிலி முருகனுக்காகவும் மாற்றிக்கொண்டு அவர்களுக்காக முழு வீச்சில் இறங்கி பிரகாஷ் ராஜாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வக்கீலை எதிர்த்து எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதை ஒரு கோர்ட் காம்பஸுக்குள்ளேயே முடிச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கதாநாயகனுக்கு விடப்பட்டிருக்கும் சவால். எப்படி நடிக்க போறாருன்னு மனிதன் மாசற்றவன். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் 3வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் சென்ற வாரம் கோலிவுட் புதுவரவாக வந்து நேரடியாக முதல் இடத்தை பிடித்து இந்த வாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்கிற படம் 24. இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு டீடைல் ரிவ்யூ கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஜாதி படங்கள் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிற டீடைலையும் அனலைஸ் பண்ணியாச்சு. 3வது இடத்துல இருக்கிறதுனால இந்த படத்தை பத்திய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரி கதை என்னன்னா, 2 சூர்யா, ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் தம்பி, ஒரு விஞ்ஞானியா இருக்காரு, இன்னொருத்தர் அந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கக்கூடிய அபரிமிதமான அந்த விஷயத்தை தான் அடையணும்னு நினைக்கிறாரு. இதனால இந்த அண்ணன் தம்பிக்குள்ள என்ன மாதிரியான வார் நடக்குது, இதுக்குள்ள சயின்ஸ் ஃபிக்ஷனை கொண்டு வந்து ஒரு பேக் டு தி ஃபியூச்சர் மாதிரி ஒரு கதையை வந்து ஓவரால் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு இயக்குனர் விக்ரம் குமார். இந்த படத்துல பல காட்சிகள் ஆங்கில படங்கள்ல இருந்து காப்பி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். உதாரணமா இதுல வந்து ஒரு இடத்துல ரெயின் டிராப்ஸ், அதாவது மழைத்துளிகள் அந்த இடத்துல நடுக்கும் போது அதை சூர்யா விரலால் நகர்த்தி விட்டு நகர்வது போன்ற காட்சிகள், நேரத்தை உரைய வைத்து பலம் வரக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே கிளாக் ஸ்டாப்பர்ஸ் அப்படிங்கிற படத்துல அப்படியே இருக்கக்கூடியது ஒரு தகவல். வில்லன் சூர்யா ஒரு முடங்கி போய் வீல் சேர்ல கோணலா உட்கார்ந்து இருப்பது போன்ற ஒரு காட்சி வந்து உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி எடுக்கப்பட்ட த தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய ஹீரோவை மனசுல வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை அப்படியே பண்ணாம கொஞ்சம் தனக்கான பாணியை மாத்தி இதுல சூர்யா பண்ணிருக்கிறாரு. இது எல்லாமே சரிதான். ஒரு இடத்துல கதையின் கரு மிகவும் நெருடுகிறது. இதுவரை வந்த படங்களில் டைம் டிராவல் செய்து காலத்தை பின்னோக்கி செல்லும் பொழுது நம்மை நாம் சிறு வயதில் பார்க்க முடியுமே தவிர நாமே வயது குறைந்து குழந்தையாவது போல காட்டப்படவில்லை. இது வந்து லாஜிக்கவே இருக்காது. ஏன்னா இந்த படத்துல டைம் டிராவல் வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டு 26 வருடங்கள் தான் ஆகிறது. சப்போஸ் அதுல 27 வருடங்கள் பின்னோக்கி செல்லும்படி அமைந்தால் அந்த வாட்சே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காதே தவிர, அப்படி பின்னோக்கி செல்பவர்களுக்கு எல்லா நினைவுகளும் இருக்கும் என்றால் அந்த குழந்தையாக மாறிய சூர்யாவுக்கு எல்லா நினைவுகளும் இருக்க வேண்டும். சமந்தாவை காதலித்தது உட்பட இந்த இடத்துல லாஜிக் வந்து நமக்கு ரொம்ப உதைக்குது. டைம் டிராவல்ஸ் பற்றி ஒரு விஷய ஞானம் அதிகமாக உள்ளவர்கள் இந்த கதையின் மிகப்பெரிய சர்க்கலை ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதையெல்லாம் மீறி தமிழ் சினிமாவில் விஞ்ஞான பூர்வமான ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கதைகளை நோக்கி தமிழ் சினிமா பயணிக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் தான். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் இந்த வார கோலிவுட் புதுவரமாக வந்து நேரடியாக 3வது இடத்தை தொற்றிருக்கக்கூடிய படம் பென்சில். இந்த படத்தினுடைய கதாநாயகனா ஜிவி பிரகாஷ் பண்ணிருக்கிறாரு, கதாநாயகியா ஸ்ரீ திவ்யா பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு. அந்த பள்ளி ஒரு தனியார் நிறுவனமாக இருக்குது. அவங்க எப்படியாவது ஒரு மிக சிறந்த ஒரு பள்ளியான சான்றிதழை வாங்குவதற்காக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல சில விஷயங்கள்லாம் பண்ணி அதிகமான காசு வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஹை சொசைட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழல்ல அங்க ஜிவி பிரகாஷ் ஒரு ஆராய்ச்சியில தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காரு. இந்த ஆராய்ச்சிக்காக 2 வருடமா கடுமையா உழைக்கிறாரு. 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் பிளஸ் 2ல எடுப்பார்னு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமயத்துல அவருக்கும் அங்க இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாருடைய மகனுக்கும் தேவையில்லாத ஒரு எனிமிட்டி ஏற்படுது. இது ஒரு புறம் இருக்க, அந்த பள்ளியில பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களான இருவர், ஒரு பெண்ணும் ஆணும், அதாவது திருமுருகன், இவங்க 2 பேரும் எல்லை மீறி காதலிக்கிறாங்க, அந்தரங்கமா காதலிக்கிறாங்க. இந்த காட்சிகள் வீடியோவாக படம் பிடிக்கப்படுது அந்த சூப்பர் ஸ்டார் பையன் மூலமா. ஒரு கட்டத்தில் அதை வச்சு அவன் டீச்சரையே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான் தன் காரியத்தை சாதிச்சு கொள்ள. இப்படி பலருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவன் இன்டர்வல் பிளாக் அப்ப கொலை செய்யப்படுகிறான். அந்த கொலையை ஜிவி பிரகாஷ் பண்ணுவது போல இந்த படத்தின் முதல் பாதி முடியுது. அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி கதாநாயகன் அதை பண்ணலன்னு. அது மாதிரியே செகண்ட் ஹாஃபும் தொடங்குது. அதை தொடர்ந்து இந்த படத்துல இவன் கொலை செய்யவில்லை என்பதை ஸ்ரீதிவ்யா நம்பி அந்த ரூம்குள்ள வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து அந்த பள்ளி தரமான பள்ளியா அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்காக யுனெஸ்கோல இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க, ஊர்வசி தான் வந்திருக்காங்க. இதே சமயத்துல இந்த பள்ளியை ஒழிச்சு கட்டணும்னு அங்க இன்னொரு கரஸ்பாண்டன்ட் வேற ஒரு பள்ளியை சேர்ந்தவர் உள்ள நுழைஞ்சு
செஞ்சிருக்காரு. இதை தவிர 3 ரவுடிகள் பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக உள்ள வந்திருக்காங்க அந்த சூப்பர் ஸ்டார் பையனை தாக்குவதற்காக. இதை தவிர போலீஸ்கார் ஒருத்தரும் உள்ள நுழைறாரு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில உண்மையான கொலைகாரன் யார் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸோட அதை மெயின்டைன் பண்ணி அழகா சொல்லி இருக்கிற படம் தான் பென்சில். ஓவரால் இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. திரைக்கதைக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கலாம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்திலுமே. ஆராய்ச்சி, ஒருதலை காதல், சராசரி மனித உணர்வு, கொலைக்கான காரணத்தை தேடும் புத்திசாலித்தனம் என்று முழுக்க முழுக்க நடிப்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த படத்தினுடைய கதாநாயகனான ஜிவி பிரகாஷ். இந்த படத்துல ஸ்ரீதிவ்யா ரொம்ப அழகா எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கியூட்டா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு முகபாவங்கள், கேமரா, எடிட்டிங், ஆர்ட் டைரக்ஷன் இதெல்லாமே ஈக்குவலா டிராவல் பண்ணிருக்கு. டிபி கஜேந்திரனை பொறுத்தவரையில அவர் ஒரு இயக்குனர். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் இதுவரைக்கும் பண்ணாததா பண்ணிருக்கிறாரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் திருமுருகன் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. பிடிவி கணேஷ் இவர் ஒரு நார்மல் கேரக்டரை பண்ண முடியும் அப்படிங்கறத இதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு. அபிஷேக் ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் இந்த படத்துல அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. டைரக்டர் மணிராஜ பத்தி சொல்லணும் அப்படின்னா தரமான பள்ளி அப்படிங்கிற ISO சர்டிபிகேட்டுக்காக பிரைவேட் ஸ்கூல் செய்யற கொடூரத்தை இதுல அம்பலப்படுத்தி இருக்காரு. படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி ஆசிரியர்கள் காதலிக்கலாம், ஆனால் நீச்சல் குள அறையில் எல்லை மீறுவது அப்படின்னு சொல்லி இருக்கிறது நியாயமா? சூப்பர் ஸ்டார் பையன் அப்படின்னா கூட அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏற்பட போகும் முடிவு ஆல்ரெடி பிரெடிக்டபிளா இருக்கு. இவைகளை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல ஊர்வசியினுடைய என்ட்ரி, ரவுடிகளுடைய என்ட்ரி, ஆப்போசிட் கரஸ்பாண்டன்ட் என்ட்ரி, தொடர்ந்து போலீஸ்காரருடைய என்ட்ரி, திருமுருகனுடைய அந்த மயங்கிய என்ட்ரி என்று அதிரடி காமெடியும் கதையும் நம்மை இருக்கையோடு ஒட்டி உட்கார வைத்துள்ளது. இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல புது வரவாக நேரடியாக 3வது இடத்தை தொட்டிருக்கும் படம் பென்சில். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இந்த வாரம் 2 மற்றும் 1 அப்படிங்கிற இடத்துல எந்த படங்களுமே இல்லை. இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு பொசிஷன் தான், ஆர்டர் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங்ஸ் குள்ள வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.